Welcome to Madura Coaching online classes for the subject digital signal processing. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாம்பிளிங் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நமக்கு சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிளிங் அண்ட் தென் அலைசிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. தட் இஸ் கண்டினியூஸ் டைம் சிக்னல்னா என்ன, டிஸ்கிரீட் டைம் சிக்னல்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுலேயே நம்ம சொல்லியிருக்கோம் கண்டினியூஸ் டைம் சிக்னலை ஒரு சாம்பிளருக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா we will be getting the discrete time signal. ஸோ சாம்பிளரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த சாம்பிளிங் டைம் பீரியட் தட் இஸ் TS நமக்கு சாம்பிள்டு அவுட்புட் கொடுக்கும். தட் இஸ் இங்கே இம்பல்ஸ் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் த ஒரிஜினல் சிக்னல். ஸோ அதனுடைய டிஸ்கிரீட் கேஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா, ஓகேவா. ஸோ த டெஃபினிஷன் ஃபார் சாம்பிளிங் வில் பி கன்வெர்ட்டிங் எனி கண்டினியூஸ் டைம் சிக்னல் இன்டூ டிஸ்கிரீட் டைம் சிக்னல். ஓகேவா. ஸோ இந்த டிஸ்கிரீட் டைம் சிக்னலை நம்ம கன்வெர்ட் பண்ணுறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சாம்பிளிங் டைம் பீரியட் TS. ஓகே. ஸோ இது இன்னும் சொல்ல போனால் நமக்கு n into TS அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ if n equal to 0 அப்படின்னம்னா impulse at the origin. So n equal to 1 அப்படின்னம்னா TS and then n equal to 2 அப்படின்னம்னா 2 into TS. சரிங்களா. ஸோ அதே மாதிரி கண்டினியூஸ் கேஸ் வந்து எவ்வளோ டைம் பீரியட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாம்பிளிங் சாம்பிளிங் பீரியட் டைம் பீரியடோட இந்த என்னோட வேல்யூ இருக்கும். சரியா. ஸோ இப்போ இந்த ஜென்ரல் டேர்ம் எப்படி சொல்கிறோன்னு பார்த்தோம்னா x of t is the continuous time signal which is the input and it is given to the sampler which is having the sampling time period TS and this is the output we are getting. ஓகேவா. ஸோ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா sampled version of input signal that is sampling time period வச்சு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ this is sampled version of input signal and it is represented in the impulse train. சரிங்களா, ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த அவுட்புட் நமக்கு தட் இஸ் சாம்பிள்டு அவுட்புட் எப்படி கிடைக்குது. ஸோ சாம்பிளருக்கு இந்த ஒரு இன்புட் கொடுக்குறோம், இன்னொரு இன்புட்டும் ஜென்ரலாக நம்ம கொடுப்போம். தட் இஸ் த இம்பல்ஸ் ட்ரெயின். சரியா. ஸோ அந்த இம்பல்ஸ் ட்ரெயினோட நேச்சர் என்ன, இதனுடைய ஸ்பெக்ட்ரம் என்ன, இதனுடைய ஸ்பெக்ட்ரம் என்னங்கிறத பார்க்கலாம். சரிங்களா. ஸோ நவ் இந்த எக்ஸ் ஆஃப் டிக்கு வந்து இஃப் யூ கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தென் வி வில் பி கெட்டிங் த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. ஓகே. இட் இஸ் ரெப்ரசன்டட் as எக்ஸ் ஆஃப் ஒமேகா அண்ட் இன் த ஸ்பெக்ட்ரம் வி வில் பி ஹேவிங் த ஃப்ரீக்வன்சிஸ் பிளஸ் ஒமேகா எம் அண்ட் மைனஸ் ஒமேகா எம். ஓகே. ஸோ இதில் எப்படி வந்து நமக்கு பேண்ட்வித் கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் ஆஃப் டிங்கிறது எனி ஆர்பிட்ரி சிக்னல். ஸோ நம்ம வந்து எனி ஆர்பிட்ரி சிக்னல்னு எடுத்துக்கிட்டு தான் இதுக்கு ஸ்பெக்ட்ரம் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா. ஸோ இட் வில் பி ஹேவிங் positive highest frequency will be omega m and negative frequency is minus omega m. In case if you are going to find out the bandwidth then highest positive frequency omega m minus lowest positive frequency that is lowest frequency minus omega m அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ omega m plus omega m னு வரும் இல்லையா. ஸோ this is 2 into omega m அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. இது வந்து ஜென்ரல் கேஸ். ஸோ இங்கே பேண்ட்வித் எல்லாம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த சாம்பிள்டு சிக்னல். ஸோ இந்த சாம்பிள்டு சிக்னலுக்கு இஃப் யூ கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தென் வி வில் பி கெட்டிங் த ஸ்பெக்ட்ரம் லைக் திஸ். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரமில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ஒரிஜினல் சிக்னல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ஸ் ஒமேகா எம், இட் ரெப்ரசன்ஸ் மைனஸ் ஒமேகா எம் அண்ட் இது வந்து ஒரிஜினல். சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடியது எல்லாமே சாம்பிள்டு வெர்ஷன் ஆஃப் திஸ் ஒரிஜினல் சிக்னல் அண்ட் தென் வில் பி ஹேவிங் த சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி தட் இஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே ஒமேகா எஸ், அதே மாதிரி இங்கே மைனஸ் ஒமேகா எஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஓகேவா. ஸோ ஒமேகா எஸோட நேச்சர் எப்படி இருக்கும் ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா இங்க சாம்பிள்டு சிக்னல் வந்து எதுவும் ஓவர்லாப் ஆகாம இருக்கு இல்லையா. அதாவது சாம்பிள்டு சிக்னலோட ஸ்பெக்ட்ரம் எதுவுமே இங்க ஓவர்லாப் ஆகாம இருக்கு. ஸோ இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அகைன் இந்த ஒரிஜினல் சிக்னல் கொண்டு வரும்போது இட்ஸ் வெரி ஈஸி. சரியா. ஸோ இங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் ஓவர்லாப் ஆகாம இருக்கணும் அப்படின்னா இந்த சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்படி சூஸ் பண்ணியிருக்கிறோங்கிறதுல தான் இந்த 3 types ஆஃப் சாம்பிளிங் எல்லாம் வருது. சரியா, புரியுதுங்களா. ஸோ அதை பத்தி பார்க்கலாம், இன்னும் கிளியரா டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ பிஃபோர் தட் லெட் அஸ் ஹேவ் த நேச்சர் ஆஃப் திஸ் சாம்பிளர். So x of t the input that is any arbitrary continuous time signal. It is given to the sampler. Sampler will be having the sampling time period TS and another input to the sampler will be as impulse train. So that is defined as s of t equal to summation n equal to minus into plus infinity del of t minus n into TS. So இது வந்து ஒரு impulse train அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா. And x of t it is multiplied with s of t. Okay, then we will be getting the sampled signal. So இதை பத்தி ஆல்ரெடி பார்த்துட்டோம். Now we are going to discuss about this impulse train. சரியா. So s of t equal to summation n equal to minus infinity to plus infinity del of t minus n into TS. Okay. Now we are going to find out the spectrum for this continuous time impulse train. Otherwise we can call it as s of omega. That is Fourier transform எடுக்க போறோம். So s of omega will be equal to 2 pi by TS. ஓகே. அதர்வைஸ் 2 pi into fs ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒமேகாவை வெளியில் எடுப்போம், ஒமேகா எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா. ஸோ 2 pi by TS summation n equal to minus into plus infinity del of omega minus n into omega s. ஓகேங்களா. ஸோ நவ் இப்போ
பாத்தீங்க அப்படின்னா output, what is the output we are getting, that is sampled output இருக்கு இல்லையா, அதை வந்து x del of t ன்னு சொல்லுவோம், which is equal to x of t, it is multiplied with s of t. So we know that multiplication in the time domain, it leads to convolution in the frequency domain. If you are going to specify as omega, that is s of omega convoluted with x of omega, then you have to multiply by 1 by 2 pi. Okay, so now 1 by 2 pi into s of omega, it is convoluted with x of omega. Now இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம s of omega term கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இங்க அப்ளை பண்ணலாம். ஸோ s of omega பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆல்ரெடி வந்து 2 pi by ts அப்படிங்கிற டேர்ம் இருக்கு. ஸோ இங்க ஆல்ரெடி ஒரு 1 divided by 2 pi இருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா you will be getting 1 by ts. Okay, so 1 by ts into summation n equal to minus n into plus infinity del of omega minus n into omega s, it is convoluted with x of omega. Okay, so இந்த 1 by ts நம்ம எப்படி சொல்லிடலாம், fs ன்னு சொல்லிடலாம் இல்லையா. so fs equal to இந்த x of omega இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். so x of omega, it is convoluted with summation n equal to minus into plus infinity del of omega minus n into omega s. Okay, so del of omega equal to fs and then summation n equal to minus into plus infinity. இந்த term நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இங்க டெல்லையும் and then x of omega-வையும் நம்ம கன்வல்ட் பண்ண மாதிரி தான மீனிங். so summation இந்த சைடு வந்துருச்சு. so நமக்கு இந்த x of omega எப்படி மாறிடுங்க, x of omega minus n into omega s ன்னு மாறிடும். ஸோ இந்த டேர்ம் வந்து நமக்கு இந்த டேர்மை நம்ம அப்படி இங்க ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ x of omega minus n into omega s ன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ we got the spectrum of sampled signal. சரிங்களா, that is Fourier transform of the sampled signal நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா this is omega s-ங்கிறது தானே நமக்கு angular frequency. ஸோ omega s should be greater than or equal to twice the message signal frequency or maximum message signal frequency. Okay, so this is the condition that x del of omega is not distorted. So already நம்ம ஒரு ஸ்பெக்ட்ரம் மேல இந்த இடத்துல பார்த்தோம் இல்லைங்களா. so that is இந்த ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம் இல்லையா. so இதுதானே நமக்கு x del of omega. இங்க omega s-ங்கிற ஒரு டேர்ம் கொடுத்திருக்கோமா, that is angular frequency ன்னு சொல்லியிருக்கோமா. இது இந்த omega s, it should be greater than or equal to 2 into omega m இருந்தாதான் this x del of omega is not distorted அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா, சோ அதே வந்து நமக்கு இந்த டேர்ம் நம்ம இங்க சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, இதை வந்து நம்ம சாம்பிளிங் தியரம் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்றோம். that is a low pass signal should be sampled at omega s greater than or equal to 2 into f omega m. சரியா, ஸோ இந்த டைப்ஸ் பத்தி கிளியரா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கிரேட்டர் தானா இருந்தா என்ன, ஈக்குவலா இருந்தா எப்படி கிடைக்கும், லெஸரா இருந்தா எப்படி கிடைக்கும் சொல்லிட்டு இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா, ஸோ நவ் வி ஆர் டிஃபைனிங் த சாம்பிளிங் தியரம். ஸோ தட் இஸ் ஒமேகா எஸ் தட் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2 இன்டூ ஒமேகா எம். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஹெட்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னா தட் இஸ் சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி இன் ஹெட்ஸ் அப்படின்னா எஃப்எஸ் இட் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2 இன்டூ எஃப்எம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் டு அவாய்ட் டிஸ்டார்ஷன்ஸ். சரியா, தட் இஸ் சாம்பிள்டு சிக்னலோட ஸ்பெக்ட்ரம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுல டிஸ்டார்ஷன் வராம இருக்கணும் அப்படின்னா நமக்கு இதுதான் கண்டிஷன். ஓகே, ஸோ நவ் இப்போ ஒருவேளை ஒமேகா எஸ் இட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஒமேகா எம் வைங்களேன். ஸோ இதுலயே ரெண்டு கேஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஒமேகா எஸ் இட் இஸ் கிரேட்டர் 2 இன்டூ ஒமேகா எம் அண்ட் தென் ஒமேகா எஸ் இட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஒமேகா எம் சொல்றோமா. ஸோ இதை பத்தி வந்து கீழே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஒமேகா எஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எஃப்எம் சொல்றோம் இல்லையா, ஸோ இட் இஸ் கால்ட் as Nyquist sampling rate. சரியா, இல்லைன்னா கிரிட்டிக்கல் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ Nyquist sampling rate will be omega is equal to 2 into fm and then fs equal to 2 into fm. So generally Nyquist sampling rate அப்படின்னா you have to find out fs. சரியா, and Nyquist interval அப்படின்னா you have to find out ts, it is equal to 1 divided by fs which is equal to 1 divided by 2 into fm. So this is most important formula. Okay, so the formula to find out the Nyquist sampling rate will be, so omega s that is உங்களுக்கு ஒரிஜினல் क्वेश्चनல பாத்தீங்க அப்படின்னா omega termல கொடுத்திருக்காங்கன்னா omega is equal to 2 into omega m கொடுங்க and then ஏனா இது வந்து 2 pi cancel ஆனதுக்கு அப்புறம் தான் fs கிடைக்குது. சரிங்களா, anyways it will be having same formula. Okay, so fs equal to 2 into fm, otherwise Nyquist sampling interval அப்படின்னா ts will be equal to 1 divided by fs which is equal to 1 divided by 2 into fm. சரிங்களா, so this is most important case. so இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க சொல்லிருக்கேன் இல்லையா, கிரேட்டர் தானா இருந்தா என்ன, ஈக்குவலா இருந்தா என்ன, லெஸரா இருந்தா என்னன்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா அது எங்க நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படும் பாத்தீங்கன்னா, நமக்கு சாம்பிள்டு சிக்னல் கிடைச்சிருச்சு, that is x del of t in continuous time domainல நீங்க x del of t ன்னு சொல்வீங்க, that is சாம்பிள்டு சிக்னல் சொல்வீங்க. இதுக்கு நீங்க ஸ்பெக்ட்ரம் கண்டுபிடிச்சீங்கன்னா அது x del of omega ன்னு சொல்வீங்க. இந்த x del of omega ல இருந்து you have to convert x of t. சரியா இல்லையா, சோ ஏன்னா இது வந்து சாம்பிள்டு சிக்னல், இதுல இருந்து நம்ம ஒரிஜினல் சிக்னல் கொண்டு வரணும். இது frequency domainல இருக்கிறதுனால இதையும் நான் frequency domainல சொல்றேன். சரியா, so the sampled version x del of omega it has to be converted into the original signal that is x of omega. சரிங்களா, புரியுதா? அப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, the sampled signal it has to be given to a low pass filter which is having the transfer function of h of omega.
ஸோ இதுக்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் த ஒரிஜினல் சிக்னல். ஸோ இங்க நமக்கு எக்ஸ் ஆஃப் ஒமேகாங்கிற டேர்ம்ல கிடைக்கும். சரியா? தென் அகைன் நீங்க வந்து இன்வர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா வில் பி கெட்டிங் எக்ஸ் ஆஃப் டி. ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ நவ் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா? தட் இஸ் நமக்கு ஒரிஜினல் சிக்னலோட ஸ்பெக்ட்ரம் எக்ஸ் ஆஃப் ஒமேகா எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு எக்ஸ் டெல் ஆஃப் ஒமேகா, தட் இஸ் த சாம்பிள்டு சிக்னல் ஸ்பெக்ட்ரம் இட் இஸ் மல்டிப்ளைடு வித் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் லோ பாஸ் ஃபில்டர். ஓகே, தட் இஸ் ஹெச் ஆஃப் ஒமேகா. சரிங்களா? புரியுதா? ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டோம். இப்போ இங்க கண்டுபிடிக்க போறோம் பாத்தீங்களா, இந்த நேச்சர் தட் இஸ் எக்ஸ் ஆஃப் ஒமேகா கண்டுபிடிக்க போறோம். இந்த எக்ஸ் ஆஃப் ஒமேகா தட் இஸ் நமக்கு எக்ஸ் ஆஃப் ஒமேகா எப்படிங்க கிடைச்சது? இந்த மாதிரி கிடைச்சதா? ஸோ இதை வந்து நம்ம ஒமேகா எம்னு சொல்லுவோம், இதை மைனஸ் ஒமேகா எம்னு சொல்லுவோமா? இது வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரமா இருந்ததா? தட் இஸ் இங்க இருக்கும், இந்த மாதிரி கிடைச்சது இல்லையா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சாம்பிளிங், இந்த இடத்துல சாம்பிள் பண்ணும்போது எந்த சாம்பிளிங் ரேட்ல சாம்பிள் பண்ணியிருந்தோம், தட் இஸ் சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி எப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரிஜினல் சிக்னலை ரெக்கவர் பண்ணும்போது நமக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும், தட் இஸ் ஒரிஜினல் ஷேப்பே கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ இப்போ கீழே பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ ஓவர் சாம்பிளிங் தட் இஸ் இன் சாம்பிளர். சரியா? ஸோ சாம்பிளர்ல தட் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் டி வந்து நீங்க சாம்பிளருக்கு கொடுத்து இங்க ஒரு இம்பல்ஸ் ட்ரெயின் கொடுத்து நமக்கு எக்ஸ் டெல் ஆஃப் டி கிடைக்குது இல்லையா? இந்த எக்ஸ் டெல் ஆஃப் டிக்கு தானே நம்ம எக்ஸ் டெல் ஆஃப் ஒமேகா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் இல்லைங்களா? இப்போ இந்த சாம்பிளர்ல, சரியா, சாம்பிளர்ல நம்ம சூஸ் பண்ணக்கூடிய சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் நமக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் இருக்கும். சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்பெக்ட்ரமை பேஸ் பண்ணி நம்ம சொல்லிட்டு வரோம். ஓகேங்களா? புரியுதா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த ஸ்பெக்ட்ரம். ஸோ நமக்கு வந்து சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி என்ன சூஸ் பண்ணியிருக்கோன்னு தெரியல, ஆனால் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைச்சிருச்சு. ஓகே, அந்த ஸ்பெக்ட்ரம்ல இருந்து சாம்பிளிங் என்ன சூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ வந்து திஸ் இஸ் த ஸ்பெக்ட்ரம் வி ஆர் கெட்டிங். ஸோ ஹியர் திஸ் இஸ் மைனஸ் ஒமேகா எம், திஸ் இஸ் பிளஸ் ஒமேகா எம், அண்ட் தென் ஹியர் திஸ் இஸ் த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். ஸோ ஒமேகா எஸ், இங்கே மைனஸ் ஒமேகா எஸ். ஸோ திஸ் டேர்ம் இங்க இருக்கு பாத்தீங்களா? சோ இது வந்து ஒமேகா எஸ் மைனஸ் ஒமேகா எம், திஸ் இஸ் ஒமேகா எஸ் பிளஸ் ஒமேகா எம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? சோ ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல FH மைனஸ் FL, அதே மாதிரி FH பிளஸ் FL தட் இஸ் USB ஹை LSBன்னு சொல்லி பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ அதுல வந்து எப்படி கேட்பாங்க, ஒரு 2 ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்துட்டு இதுல வந்து எந்த ஃப்ரீக்வன்சி வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இல்லைங்களா ஸ்பெக்ட்ரம்ல? அதே மாதிரி தான் இதுலயும் கேட்பாங்க. சரிங்களா? ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா we are having some space இல்லையா? so this space will be called as God band. ஓகேங்களா? சோ மைனஸ் ஒமேகா எம் பிளஸ் ஒமேகா எம், this term will be ஒமேகா எஸ் மைனஸ் ஒமேகா எம், this is ஒமேகா எஸ், this is ஒமேகா எஸ் பிளஸ் ஒமேகா எம். ஓகேவா? சோ இந்த நேச்சர் வச்சு we are defining something. so that is ஒமேகா எஸ் மைனஸ் ஒமேகா எம், it is greater than ஒமேகா எம். சரியா? சோ here ஒமேகா எஸ் will be greater than, so இந்த மைனஸ் ஒமேகா எம் இந்த சைடு கொண்டு வந்துறீங்க, it will be plus ஒமேகா எம். so ஒமேகா எஸ் it is greater than 2 into ஒமேகா எம். சரிங்களா? so that is the sampling frequency it is greater than twice the maximum message signal frequency. ஓகேவா? 2 into ஒமேகா எம்னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? so நம்ம சாம்பிளர்ல இந்த ரேட்ல சாம்பிளிங் பண்ணிருந்தோம் அப்படின்னா the spectrum will be like this. ஓகேவா? அப்படி சொல்லிடலாமா? that is sampled signal-உடைய ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கு, இந்த ஸ்பெக்ட்ரமை வந்து அகைன் நீங்க லோ பாஸ் ஃபில்டருக்குள்ள கொடுத்து நீங்க வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க ஒரிஜினல் சிக்னல் அப்படின்னா you will be getting the same spectrum without any distortions or without any change in the original signal. ஓகேவா? புரியுதுங்களா? சோ இங்க எதுவுமே ஓவர்லாப் ஆகல, எதுவும் டச் பண்ணல, you are having a God band, that is ஒரு ஸ்பேஸ் இருக்கு. சரிங்களா? புரியுதா? சோ இந்த சாம்பிளிங் if you are going to sample omega s it is greater than 2 into omega m, then this rate is called as oversampling, which is most preferred thing. ஓகேவா? புரியுதுங்களா? because இப்ப கீழ வந்து இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். ஓகேவா? so in case the frequency, that is sampling frequency in hertz in the sense, then fs is greater than 2 into fm. ஓகேங்களா? புரியுதா? சோ இதோட வந்து ஓவர் சாம்பிளிங் ஓவர். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா Nyquist sampling. so we are getting the spectrum like this. from this spectrum you are going to have some definition. so here omega m and then minus omega m. so this term will be omega s minus omega m, right? so இந்த term பாத்தீங்க அப்படின்னா நமக்கு omega s plus omega m அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? so here omega m it is equal to omega s minus omega m. சரிங்களா? so omega s minus omega m it is equal to omega m. so இந்த minus omega m கொண்டு வந்துருங்க. so omega is equal to 2 into omega m. ஓகேங்களா? புரியுதா? சோ இந்த ரேட்ல நம்ம சாம்பிளர்ல சாம்பிளிங் பண்ணோம் அப்படின்னா the spectrum will be like this. that is நமக்கு ஒமேகா m ஒமேகா s minus ஒமேகா m ரெண்டு ஸ்பெக்ட்ரமோ ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு டச்சிங்ல இருக்கு. சரியா? ஆனா ஓவர்லாப் ஆகல, there is no overlapping but it's touching. சரிங்களா? so omega is equal to 2 into omega m சொல்றோம் இல்லையா, this term is referred to as Nyquist sampling rate அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
புரியுதுங்களா? சோ இத வந்து fs equal to 2 into fm னு சொல்லலாம். சோ ts equal to, that is Nyquist interval equal to 1 divided by fs, which is equal to 1 divided by 2 into fm னு சொல்லலாம். சரிங்களா? புரியுதா? so this is Nyquist sampling interval. ஓகேவா? சோ இது வந்து நமக்கு ஓவர்லாப் ஆகல, that is there is no overlapping, பட் வந்து ரெண்டும் டச் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா there is a case which is under sampling. so we are getting the spectrum like this. இந்த ஸ்பெக்ட்ரம்ல பாத்தீங்க அப்படின்னா this term is omega m and this term இருக்கு பாத்தீங்களா, இது வந்து omega s minus omega m. so which means நமக்கு omega s minus omega m, it is less than omega m, which means omega s is less than 2 into omega m. ஓகேங்களா? so the same case fs is less than 2 into fm. சரிங்களா? so which means the sampling frequency is less than twice the message signal frequency, then the spectrums என்ன ஆகுதுங்க, நமக்கு overlap ஆகுது. so this overlapping is called as aliasing effect. ஓகேவா? புரியுதா? so to avoid aliasing we should not sample this rate. சரியா? that is fs less than 2 into fm ங்கற ரேட்ல நம்ம சாம்பிள் பண்ணக்கூடாது, which is called as under sampling. சரிங்களா? so under sampling பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா aliasing effect வரும். ஓகேவா? so to avoid aliasing effect அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. so the sampling rate should be greater than or equal to 2 into omega m, or fs it is greater than or equal to 2 into fm ங்கற ரேட்ல நம்ம பண்ணோம்னா we can avoid aliasing. okay, this is most important one mark question. okay, so now we are going to reconstruct the original signal. சரிங்களா? so இப்போ 3 types of sampling பத்தி பார்த்திருக்கோம். எப்படி reconstruct பண்ணனும்னு ஒரு term சொல்லிருக்கோம் இல்லையா, நம்ம x of t வந்து ஃபர்ஸ்ட் சாம்பிளருக்குள்ள கொடுக்கிறோம், சாம்பிளருக்கு இன்னொரு இன்புட் s of t and நமக்கு சாம்பிள்டு சிக்னல் x del of t கிடைக்குது. இத வந்து நம்ம மறுபடியும் ஒரு லோ பாஸ் ஃபில்டருக்குள்ள கொடுக்க போறீங்க. ஓகேவா? இது எல்லாமே frequency டொமைன்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது x of omega, இது s of omega, இங்க x del of omega, and the transfer function of this low pass filter is h of omega. Finally we will be getting x of omega, right? so we reconstructed the original signal spectrum. ஓகேங்களா? இப்போ இந்த reconstruction part பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், இந்த x del of omega எப்படி இருக்கும், sampling rate வந்து ஒரு 3 டைப்ஸ்ல பண்ணோம்னா நம்ம இதனோட நேச்சர் எப்படி இருக்கும்னு பார்த்திருக்கோம். and இந்த sampling rate பேஸ் பண்ணி நம்ம லோ பாஸ் ஃபில்டருக்குள்ள கொடுக்குறோம்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ 3 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது அப்படியே நம்ம லோ பாஸ் ஃபில்டருக்குள்ள கொடுக்க போறோம். then what is the output we are gettingங்கறத பார்க்க போறோம். சரியா? சோ இப்போ நம்ம reconstructionல பாத்தீங்க அப்படின்னா if omega s is great, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா ஓவர் சாம்பிளிங், that is omega s minus omega m, it is greater than 2 omega m அப்படிங்கிற மாதிரி பார்த்தோமா, that is omega s it is greater than 2 into omega m ங்கற கேஸ் பார்த்தோம் இல்லைங்களா ஓவர் சாம்பிளிங். இந்த கேஸ் பாத்தீங்க அப்படின்னா சரியா, சோ இந்த that is omega s it is greater than 2 into omega m ங்கற ரேட்ல நம்ம சாம்பிள் பண்ணிட்டோம். then we are getting the spectrum. இப்போ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரமையும் நம்ம transfer function of the low pass filter மல்டிப்ளை பண்ண போறோம். சரிங்களா? that is x del of omega multiplied with h of omega. சரிங்களா? x del of omega-வையும் h of omega-வையும் மல்டிப்ளை பண்ண போறோம். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லீங்களா, இத காட் பேண்ட்னு சொல்லுவோம். சோ இந்த omega c-ங்கிறது கட் ஆஃப் frequency of the low pass filter. ஜெனரலா எப்படி கேட்பாங்கன்னா இந்த கட் ஆஃப் frequency எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த இமேஜ் அப்படியே இங்க மேல இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. that is omega c இங்க இருக்கு. சரிங்களா? சோ omega c minus omega c இங்கேயும் இங்க plus omega c இருக்கு. சோ இங்க என்ன டிஃபைன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா omega s minus omega m it is greater than omega c. சரியா? சோ omega c விட நமக்கு omega s minus omega m அதிகம். சோ omega c விட omega m அதிகம். சரிங்களா? ஓகேவா? புரியுதா? சாரி, இந்த இடத்துல மாத்தி சொல்லிட்டேன். omega c தான் நமக்கு omega m விட அதிகம். சரிங்களா? சோ இந்த டேர்ம்ல சொல்ற மாதிரி நம்ம லெஸர்லயும் சொல்லலாம். சரிங்களா? சோ எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இதுல இருந்து எடுத்துட்டு போவோமா, சோ omega m and then it is lesser omega c, it is lesser omega s minus omega m னு சொல்லலாம். சரிங்களா? ஓகேவா? புரியுதா? சோ இந்த கேஸ்ல இருந்தது அப்படின்னா இப்போ இந்த லோ பாஸ் ஃபில்டர் எடுத்துட்டு போய் அப்படியே இங்க மேல ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா நமக்கு என்ன ஆயிடுங்க, ஒரிஜினல் சிக்னல் நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? புரியுதா? சோ இந்த இடத்துல மேல மேம் இது போட்டிருக்கீங்க கிளிப் ஆகும் அப்படிலாம் இல்லைங்க, இது ஃபுல்லாவே இப்படிதான் வரும். சரியா? சோ ஐ மேட் a mistake here. சோ இப்படிதான் வரும். சரிங்களா? சோ இந்த மாதிரி தான் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? புரியுதுங்களா? சோ we can get the original signal back. ஓகேவா? புரியுதா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா if ஒருவேளை இந்த இடத்துல வந்து omega c omega m விட அதிகமா இருக்குது இல்லையா, சோ இதுவே இந்த இடத்துல ஷார்ப்பா வருதுன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அதாவது omega c equal to omega m நாலோ இல்ல நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு கேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, கிரிட்டிக்கல் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு, that is நமக்கு எப்படி இருக்கும் ஸ்பெக்ட்ரம் இந்த இடத்துல இப்படி ரெண்டும் டச் ஆகிற மாதிரி இருந்தது இல்லையா, that is omega c equal to omega s minus omega m னு சொன்னோம் இல்லைங்களா.
இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல லோ பாஸ் ஃபில்டரை வச்சு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம்னா இட்ஸ் ஆல் ஈக்குவல் இல்லையா. ஸோ ஒமேகா சி தட் இஸ் லோ பாஸ் ஃபில்டரோட கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எம். தட் லோ பாஸ் ஃபில்டரோட கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எஸ் மைனஸ் ஒமேகா எம். ஓகேவா. ஸோ இந்த கேஸ்ல இருந்தாலுமே வி கேன் ரீகன்ஸ்ட்ரக்ட் த ஒரிஜினல் சிக்னல். அதைத்தான் இந்த ஜெனரல் டேர்ம்ல சொல்லியிருக்கோம். அதாவது ஒமேகா எம் இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒமேகா சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒமேகா எஸ் மைனஸ் ஒமேகா எம்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஓவர் சாம்பிளிங் கேஸை வச்சு டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் Nyquist sampling rate வச்சு இந்த ஜெனரல் கேஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா. நவ் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அதாவது ஒமேகா சி ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து நம்மளோட ஸ்பெக்ட்ரம். சரிங்களா. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம்ல பாத்தீங்கன்னா ஒருவேளை ஒமேகா சி உள்ள வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் ஒமேகா எம் விட கம்மியாயிடுது. சரியா. ஸோ திஸ் இஸ் ஒமேகா எம், ஸோ திஸ் இஸ் ஒமேகா சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க எந்த கேஸ்ல வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ நம்ம மேலே இந்த இடத்துல பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இந்த கேஸ்ல கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஒருவேளை இப்படி வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, ஒமேகா சி கம்மியாயிடுது, கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மெசேஜ் ஃப்ரீக்வன்சி விட கம்மியாயிடுது, தென் வி கேனாட் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஒரிஜினல் சிக்னல். சரிங்களா, புரியுதா? ஓகே. ஸோ இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சிக்னல். எப்படி வந்து நம்ம ஒரிஜினல் சிக்னலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலா ஒரு சம் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ், அதாவது வந்து ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நமக்கு கிடைக்கும். சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வில் பி ஃபைண்ட் த Nyquist rate and the Nyquist interval. So Nyquist rate in the sense Fs and the Nyquist interval in the sense Ts. Okay. So find the Nyquist rate and Nyquist interval for m of t equal to cos 100 pi t plus 2 into sin 200 pi t. ஓகே. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சிக்னல் காம்போசிட் பண்ண மாதிரி இருக்கா, தட் இஸ் ரெண்டுமே வந்து சேர்ந்த மாதிரி இருக்கு இல்லையா. இதை நீங்க x1 of t எடுத்துக்கலாம், இதை x2 of t எடுத்துக்கலாம். சரியா. ஸோ இதை பாத்தீங்கன்னா ஜெனரல் டேர்ம்ல நம்ம எப்படி சொல்லலாம், cos ஒமேகா 1t plus 2 sin ஒமேகா 2t. ஓகேவா. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதை ஒமேகா 1 சொல்றோம், இந்த டேர்ம் நம்ம ஒமேகா 2 சொல்றோம். சரியா. ஸோ ஒமேகா 1 ஈக்குவல் டு 100 பை டி அண்ட் ஒமேகா 2 ஈக்குவல் டு 200 பை டி. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு Nyquist சாம்பிளிங் ரேட்டோட ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா, Fs greater than twice the maximum message signal frequency இல்லைங்களா. ஸோ அது இன்னும் சொல்ல போனா இது Nyquistங்கிறதுனால இங்க greater than வராது இல்லையா. ஸோ இட் இஸ் ஈக்குவல். ஸோ Fs ஈக்குவல் டு 2 into Fm. This Fm represents maximum message signal frequency. இங்க நம்ம ஒமேகான்னு சொல்லிடுறதுனால ஒமேகா s ஈக்குவல் டு 2 into ஒமேகா m. ஸோ இந்த ஒமேகா m பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மெசேஜ் சிக்னல் ஃப்ரீக்வன்சி. ஏன் நான் இந்த மேக்ஸிமம் சொல்றேன் அப்படின்னா இங்க ரெண்டு ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, ஒமேகா 1 ஒமேகா 2 அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு. ஸோ இது ரெண்டு எது மேக்ஸிமமோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். சரியா. ஸோ ஒமேகா 2 இஸ் கிரேட்டர் தேன் ஒமேகா 1. ஸோ ஒமேகா 2 இஸ் chosen to this formula. சரியா. so omega 2 which is equal to omega m னு எடுத்துக்கிறோம், which is equal to 200 pi. okay. so omega m equal to 200 pi and நமக்கு formula தெரியும் இல்லையா, that is இதை வந்து நம்ம 2 pi fm னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்க நம்ம Nyquist sampling அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் fs அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரிங்களா. இல்ல அவங்க வெறும் சாம்பிளிங் கேட்டதா நீங்க ஒமேகா s னு கூட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சில எடுத்துக்கோங்க. சரியா. so omega m equal to 200 pi 2 pi fm னு சொல்லலாம். it is equal to 200 pi. so நமக்கு 2 pi கேன்சல் ஆயிடும். இன்னும் சொல்ல போனா fm இந்த சைடு வச்சிட்டு 200 pi divided by 2 pi கொடுக்கிறோம். சோ pi கேன்சல் ஆயிட்டு நமக்கு 100 னு கிடைக்கும். சரியா. சோ இன் ஹெட்ஸ். ஓகேவா. சோ fm நமக்கு கிடைச்சிருச்சு. சோ we know the formula to find out the Nyquist rate. So Fs equal to 2 into Fm. So it is equal to 2 into 100 which is equal to 200 hertz. Okay. Now Nyquist interval. So Ts equal to 1 divided by Fs. So it is equal to 1 divided by 200 seconds. Otherwise நீங்க 5 milliseconds னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, புரியுதா? Okay now. So இது வந்து Nyquist rate கண்டுபிடிக்கிறது and then Nyquist interval find out பண்ற formulas. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் Nyquist சாம்பிளிங் ரேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா வந்து அவங்க ஜென்ரல் டேர்ம் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா m of t that is the message signal which is having the Nyquist rate of Fs and the time shifted version of the original signal. சரிங்களா. ஸோ இட் இஸ் ஹேவிங் த சேம் Nyquist sampling rate. சரிங்களா. ஸோ தட் இஸ் நமக்கு டைம் ஷிஃப்ட் பண்றதுனால எய்தர் வந்து நீங்க டிலே பண்ணாலும் சரி இல்லை அகேடா கொடுத்தாலும் சரி இட் டஸ் நாட் அஃபெக்ட் த சாம்பிளிங் ரேட். சரியா. அண்ட் m of t இட் இஸ் சாம்பிள்டு வெர்ஷன். ஸோ m of t க்கு வந்து நமக்கு Fs ன்னு சொல்லிட்டு Nyquist sampling rate கிடைக்குது அண்ட் சாம்பிள்டு வெர்ஷன் ஆஃப் இன்புட் சிக்னல் தட் இஸ் m of at which is having the sampling rate of a into Fs. சரியா. ஸோ நமக்கு இங்க டைம் ஸ்கேல் பண்றோம் இல்லையா, ஸோ இட் அஃபெக்ட்ஸ் த சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி. சரியா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ். ஸோ m of t is having the sampling frequency of Fs and otherwise Nyquist sampling rate of Fs and m of t the whole power n which is having the sampling frequency of Fs into n. சரியா. சோ இது எப்படி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு x of t க்கு பாத்தீங்க அப்படின்னா ஒமேகா s இல்லனா fs ன்னு சொல்லி கிடைக்குதுன்னு வைங்களா, x of t the whole square க்கு 2 into ஒமேகா s ன்னு எழுதுவோம். சரி, இல்லனா 2 into fs ன்னு எழுதுவோம். சரிங்களா. சோ இங்க ஸ்கொயர்ல கொடுத்திருக்கிறது இங்க மல்டிப்ளைல வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கனாலும் சரி இல்ல இன்டகிரேட் பண்ணீங்கனாலும் சரி the frequency that is the sampling frequency it will not be affected. Okay. So the Nyquist sampling frequency it will not be affected.
சரிங்களா? ஸோ அதனோட ஷேப் எதுவும் மாற போறதில்ல இல்லையா? ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி எதுவும் மாற போறதில்ல. யூ ஆர் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் த டேர்ம் அண்ட் தென் இன்டகிரேட் த டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டொமைன் ஒன்லி. ஓகே. ஸோ நவ் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ். ஸோ நமக்கு வந்து 2 காம்போசிட் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுல வந்து நம்ம மல்டிப்ளைல இப்போ மேல நம்ம 2 சிக்னல் பார்த்தோம். அது ரெண்டையுமே ஆட் பண்ண மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஸோ காஸ் பிளஸ் சைன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இங்க வந்து 2 சிக்னலையும் மல்டிப்ளை பண்ற மாதிரி பார்க்குறோம். சரிங்களா? ஸோ m of t which is the original signal, it is having or it is multiplied with the 2 signals, that is m1 of t, it is multiplied with m2 of t. So m1 of t ஓட sampling frequency பாத்தீங்கன்னா fs1 and then இங்க m2 of t க்கு fs2. Okay, and the final sampling frequency of this signal fs which is equal to fs1 plus fs2. இது ரொம்ப important case. சரியா? So இங்க multiply பண்ணிக்கனால நீங்களும் multiply பண்ணிராதீங்க. You have to add these two things. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேண்ட்வித் அப்படிங்கிற டேர்ம்ல ஒரு வேலை கொடுத்திருந்தா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஃப்ரீக்வன்சிங்கிற டேர்ம்ல பார்த்துட்டோம். இப்போ பேண்ட்வித்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, சரியா? ஓகே. So bandwidth of x1 of t it is convoluted with x2 of t அப்படின்னு சொன்னோம்னா maximum of b1 and b2 எடுத்துக்கணும். சரிங்களா? So maximum of இந்த ரெண்டு இதுல இருந்தும் maximum எடுத்துக்கணும். இதுவே bandwidth of x1 of t it is multiplied with x2 of t அப்படின்னா b1 plus b2 சொல்லி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம மேல பார்த்தோம் இல்லையா அந்த கேஸ், that is multiply பண்ணியிருந்தா b1 plus b2, otherwise fs1 plus fs2 சொல்லி எடுத்துக்கணும். சரிங்களா? இது கன்வல்யூஷன் கேஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டேர்ம்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா cos 2pi ft I mean 2pi t கிடைச்சிருந்தது. இந்த t கூட இருக்கிறது நம்ம ஒமேகா நாட்னு எடுத்துக்கணும் இல்லையா? அதான் இங்க சொல்லியிருக்கோம். ஸோ காஸ் ஒமேகா நாட் ன்னு எடுத்துக்கணும், அதே மாதிரி சைன் ஒமேகா நாட் ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ தீஸ் டூ சிக்னல்ஸ் வில் பி ஹேவிங் த பேண்ட்வித் ஆஃப் ஒமேகா நாட் ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிங்க் ஃபங்க்ஷன். ஸோ சிங்க் ஆஃப் xt which is equal to sin of pi xt divided by pi xt. So we know the formula for sync, right? So sampling யூஸ் பண்ணி நம்ம சொல்லியிருப்போம். sampling of pi t divided by pi t அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ sampling சிக்னலை நம்ம சைன் டேர்ம்ல சொல்றோம்னா அதே நம்ம பை யூஸ் பண்ணி சொல்லியிருப்போம். சரியா? ஸோ இதுல இந்த pi x ன்னு சொல்றோம் இல்லையா, that is the bandwidth. and sampling signalல பாத்தீங்கன்னா sin of xt divided by xt ன்னு சொல்றோம் இல்லையா, இதுல இந்த x தான் நமக்கு bandwidth. ஓகே. ஒருவேளை sync termல இல்லனா sampling termல கொடுத்திருக்காங்க அப்படினா you have to find out the bandwidth. ஓகே. சோ எனிவேஸ் நீங்க t கூட வரத தான் நீங்க bandwidth ன்னு எடுத்துக்குவீங்க. அவ்வளவுதான் ஜெனரல் டேர்ம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா some of the homework problem உங்களுக்கு. சோ இதுல வந்து you have to find out the Nyquist sampling frequency and the Nyquist interval. சரியா? சோ fs find out பண்ணனும் and then ts find out பண்ணனும். ts it is equal to 1 divided by ff. You know the formula. So இப்போ பாத்தீங்க அப்படினா first question x of t equal to sin square of 200 pi t. Second question பாத்தீங்கன்னா 1 plus cos 200 pi t plus sin 400 pi t and then x of t equal to sinc of 200 t. Okay. And x of t வந்து ஒமேகா நாட்னு கிடைக்குது அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? this x of t it is multiplied with cos ஒமேகா நாட் t அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சரியா? and then x square of t னா என்ன கிடைக்கும்? இது எல்லாமே இப்போ நம்ம மேல ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணியே சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ இதோடைய ஆன்சர்ஸை நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ now we are going to see about the sampling techniques. ஸோ இதை பத்தி மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வராது, இருந்தாலும் வந்து நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங்ஸ் இருக்கு, அது எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி நேச்சுரல் சாம்பிளிங், செகண்ட் ஒன் வில் பி ஃபிளாட் டாப் சாம்பிளிங். ஸோ ஜென்ரலா ப்ரிஃபர் பண்றது ஃபிளாட் டாப் சாம்பிளிங் தான். சரிங்களா? சோ நேச்சுரல் சாம்பிளிங் அட் த ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபிளாட் டாப் சாம்பிளிங் போவோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் சாம்பிளிங் பாத்தீங்க அப்படின்னா this is like our MOSFET switch. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா so this is our original signal x of t and the spectrum of the original signal. and இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறோம் இல்லையா s of t, that is impulse train வந்து நம்ம another input to the sampler அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இன்னும் சொல்ல போனா இது sample and hold switch ஆக்ட் ஆகும். சரிங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா s of t so which is the rectangle signal வந்து நம்ம இங்க கொடுக்க போறோம். சரிங்களா? சோ நம்ம x of t it has to be multiplied with s of t. this impulse s of t ஓட நேச்சர் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நம்ம நேச்சுரல் சாம்பிளிங் ஜெனரேட் பண்ணும்போது நம்ம ஒரு ரெக்டாங்கிள் சிக்னல்ஸா கொடுக்குறோம். சரிங்களா? சோ இதோட ஸ்பெக்ட்ரம் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். சோ நமக்கு வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்றீங்க, that is x of t it is multiplied with s of t தானே, அப்ப நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சோ ஒண்ணும் இல்லைங்க, இது வந்து கண்டினியூஸ் கேஸ், இதுதான் நமக்கு ஒரிஜினல் சிக்னல். அண்ட் தென் ரெக்டாங்கிள் சிக்னல் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த டாப் இருக்கு பாத்தீங்களா, சோ இந்த ரெக்டாங்கிள் சிக்னலுடைய டாப் இந்த மாதிரி வந்து ஃபிளாட்டுங்கிறத விட இந்த மாதிரி அந்த கண்டினியூஸ் சிக்னலுடைய ஸ்லோப்புக்கு ஏற்ற மாதிரியே போகும், இல்லைன்னா அதோட ஆம்பிளிடியூடுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் அவர் நேச்சுரல் சாம்பிளிங். ஓகேவா? ஸோ இது அதனுடைய ஸ்பெக்ட்ரம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த சாம்பிள்டு சிக்னலோட நேச்சர் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ தட் இஸ் எக்ஸ் எஸ் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு இல்லைன்னா எக்ஸ் டெல் ஆஃப் டின்னு கொண்டு நீங்கள் சொல்லலாம். சரியா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி இட் இஸ் மல்டிப்ளைட் வித் எஸ் ஆஃப் டி. அண்ட் எஸ் ஆஃப் டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெக்டாங்கிள் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டோமா, எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு சமேஷன் கே ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஸ் ஆஃப் கே e to the power of j omega naught k into t. Okay, so here sk ங்கிறது ஜெனரலான கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? அதுக்கு நம்ம ஃபார்முலா போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணனும். so omega naught it is equal to 2 pi by ts.
ஓகே, இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையானது இந்த நேச்சுரல் சாம்பிளிங்கோட நேச்சர், அது மட்டும் தான் வேணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் டெல் ஆஃப் ஒமேகா. ஸோ இதில் வந்து எஸ் ஆஃப் டி வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. எஸ் ஆஃப் டி இந்த டேர்ம்ஸை கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுறீங்க. அண்ட் தென் ஃபைண்ட் அவுட் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு நான் எதுவுமே அதில் டெரைவ் பண்ணலாம், ஃபைனல் ரிசல்ட் மட்டும் தான் எழுதியிருக்கேன். அது மட்டும் தான் நமக்கு வேணும். சரியா? ஸோ எக்ஸ் டெல் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு சமேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஸ்கே. ஏன்னா இங்கே நம்ம வந்து எஸ் ஆஃப் டின்னு சொல்லியிருக்கோமா, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் எஸ்கேன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ எஸ்கே ஈக்குவல் இன்டூ எக்ஸ் ஆஃப் ஒமேகா மைனஸ் கே இன்டூ ஒமேகா எஸ். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ரிசல்ட். இதுவும் கூட நமக்கு தேவையில்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் நேச்சுரல் சாம்பிளிங்ல டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஜென்ரேட். ஓகே, அண்ட் நாய்ஸ் எஃபெக்ட் இஸ் ஹை. ஏன்னா நமக்கு தெரியும் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்லேயே பார்த்துருக்கோம். ஸோ ஆம்ப்ளிடியூட் வேரியேஷன்ஸில் நம்ம மெசேஜ் சிக்னலை வச்சு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் நீங்கள் லிமிட்டர்களை கொடுத்தாலும் சரி, இல்லை சேனலில் கொடுத்தீங்கனாலும் சரி, அந்த சேனல் நாய்ஸ் இட் வில் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் த ஆம்ப்ளிடியூட். சரியா? அதனால வந்து கண்டிப்பா உங்களுக்கு நாய்ஸ் அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வில் பி சீயிங் வித் ஃபிளாட் டாப் சாம்பிளிங். ஸோ சேம் அதே தான், பட் வி ஆர் யூசிங் கெப்பாசிட்டர். சரிங்களா? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து ஒரு ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஆஃப் டி இட் இஸ் மல்டிப்ளைட் வித் எஸ் ஆஃப் டி. ஓகே, அதே தான் பார்க்க போகிறோம் இங்கே. பட் இதனுடைய அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மேலே சொன்ன அதே அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டே வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆஃப் டி இட் இஸ் மல்டிப்ளைட் வித் எஸ் ஆஃப் டின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இந்த எஸ் ஆஃப் டி குறிய டேர்ம் இந்த ரெக்டாங்கல் பல்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டு அண்ட் தென் மல்டிப்ளை பண்ணி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து ஃபைனல் ரிசல்ட் தான் இங்கே போட்டிருக்கோம். சரியா? ஸோ எஸ் ஆஃப் டி தட் இஸ் த சாம்பிள்டு வெர்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் இருக்கு பார்த்தீங்களா, இட் இஸ் ஃபிளாட் டர்ன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து ஃபாலோ பண்ணாது, தட் இஸ் நம்ம மேல நேச்சுரல் சாம்பிளிங்ல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாது. இங்க ஷார்ப் எட்ஜஸ் வில் பி பிரசன்ட். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் த ஃபிளாட் டாப் சாம்பிளிங். போதுங்க, இந்த அளவுக்கு இதுல தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு போதும். ஃபிளாட் டாப் சாம்பிளிங்னா என்ன, நேச்சுரல் சாம்பிளிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல கிளியரா பார்த்திருக்கோம், ஏன்னா அந்த கேஸ்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? உங்களுக்கு வந்து இன்னும் அடுத்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த நேச்சுரல் சாம்பிளிங் ஃபிளாட் டாப் சாம்பிளிங் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுக்குறேன் நான். ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். அதனோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், அந்த எஸ் டெல் ஆஃப் ஒமேகா வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? ஓகே, நவ் ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா சாம்பிளிங் தியரம் ஆஃப் பேண்ட் பாஸ் சிக்னல், தட் இஸ் ரியல் பேண்ட் பாஸ் சிக்னல். இது வரைக்கும் நம்ம பார்த்தது லோ பாஸ் சிக்னல் பத்தி பார்த்தோம். ஒரு லோ பாஸ் சிக்னல்ல நம்ம வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட் எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது எல்லாமே பார்த்தோம். சரியா? நவ் we are going to see about the band pass signals. So நமக்கு தெரியும் இல்லையா band pass signal உடைய நேச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, some band of frequencies will be present that will be allowed to pass. Okay, and band pass signal வந்து இங்க ரியல் கேஸ் சொல்றோம். ஏன்னா அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா band pass signal it is in the complex case அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ரெண்டும் சேம் தான், ரெண்டுக்குமே வந்து வேல்யூஸ் எல்லாம் சேமா தான் இருக்கும். ஜஸ்ட் இதுல ஜெனரல் டெஃபினிஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஸோ பேண்ட் பாஸ் அப்படிங்கிறதுனால ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் வில் பி பிரசன்ட் பிட்வீன் FL அண்ட் தென் FH. ஸோ ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் தென் லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சில கண்டிப்பா வந்து நமக்கு ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். FL that is the lowest frequency, it is greater than 0 and we can define the bandwidth as FH minus FL. ஓகேங்களா? ஸோ ஹியர் B represents bandwidth and இப்போ பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி நம்ம ஒரிஜினல் சிக்னல் இருக்கு இல்லையா, ஸோ இட் ஹேஸ் தட் இஸ் பேண்ட் பாஸ் சிக்னல் இருக்கு இல்லைங்களா, இட் ஹேஸ் அ ஸ்பெக்ட்ரம் தட் இஸ் ஒமேகா பி விச் இஸ் ஈக்குவல் டு 2π b அப்படின்னு சொல்றோம். 2π into FH minus FL அப்படின்னு சொல்றோம். ஓகே, வேர் ஒமேகா H ஈக்குவல் டு 2π into FH அப்படின்னு சொல்றோம். இதே ஒமேகா L ஈக்குவல் டு 2π into FL ன்னு சொல்லலாம். சரிங்களா? புரியுதா? எக்ஸ் ஆஃப் டீயவே நம்ம பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸை வச்சு தான் சொல்றோம். அதுல ஒமேகா Hம் ஒமேகா Lம் வரும். சரிங்களா? அத ஒமேகா பேண்ட்வித்னு ஜெனரல் டேர்ம்ல சொல்றோம். ஓகே, so this x of t which is the band pass signal which is given to the sampler and the sampled output. Okay, so we can get the original signal which is recovered from the sampled output if FS, அதாவது இங்க சாம்பிள் பண்றோம் இல்லையா, அந்த ரேட் பாத்தீங்க அப்படின்னா FS it is equal to 2 into FH divided by K, where K is the integer. So இந்த ரேட்ல நம்ம இங்க சாம்பிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் இந்த பேண்ட் பாஸ் சிக்னலை we can recover back. ஓகேங்களா? புரியுதா? ஓகே, so here we represent this is band pass signal. So we'll be having some band of frequencies, that is highest and then lowest frequencies will be present, and highest frequency will be 2π FH, lowest frequency will be 2π FL. Okay, you're going to find out the bandwidth in the sense this B represents bandwidth, that is highest minus lowest frequency. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? Now you're going to give this band pass signal to a sampler, and if you're going to sample in the rate Fs equal to 2 into FH divided by K. So we already seen that Nyquist sampling rate பத்தி பார்த்திருக்கோம் இல்லையா, 2 into FM அப்படின்னு சொல்லி பார்த்தோம். That FM represents maximum frequency. So here also highest frequency is mentioned. Okay, so 2 into FH divided by K. So this K is an integer. ஓகேங்களா? அது வந்து நம்ம கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறத பொறுத்து. ஓகேவா? புரியுதுங்களா? Okay, so this is the band pass signal, that is real valued band pass signal. Now we are going to see about the sampling theorem of complex valued band pass signal.
ஓகேங்களா so that is x of t has Fourier transform of x of f so இதெல்லாம் general definition தான் சொல்லிட்டே வரேன் x of t has Fourier transform of x of f over the frequency range fh and fl so we know that x of t is the bandpass signal so கண்டிப்பா அங்க band of frequencies இருக்கும் that band of frequencies will be in the limit of fh that is highest frequency க்கும் lowest frequency க்கும் நடுவுல தான் இருக்கும் okay so we can define the bandwidth as 2 pi into b which is equal to 2 pi into fh minus fl okay va so and omega h will be 2 pi into fh omega l will be 2 pi into fl okay so original signal x of t can be recovered from the sampled signal x of t when fs is greater than or equal to fh minus fl so இப்போ நம்ம ஒரு term மேல சொல்லிருந்தோம் இல்லையா fs it is greater than 2 into fh divided by k அப்படினு சொல்லிருந்தோம் இல்லைங்களா மேல greater than or equal to அப்படிங்கிற மாதிரி or fs equal to அப்படிங்கிற termல நம்ம Nyquist sampling பார்த்த மாதிரி சொல்லிருந்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இங்க கேஸ் fs greater than or equal to fh minus fl சரிங்களா so இது வந்து நம்ம bandpass signal real valued இருந்தா என்ன and then complex value இருந்தா என்ன அப்படினு சொல்லியிருக்கோம் சரிங்களா okay so bandpass signal வந்து நம்ம சாம்பிள்குள்ள கொடுத்தா கண்டிப்பா band of frequencies தான் present ஆயிருக்கும் சரிங்களா so அந்த band of frequencies இருந்து தான் நம்ம வந்து sampling rate பத்தி சொல்லியிருக்கோம் okay so now we are going to discuss an important transform இல்லையா so Hilbert transform இதுல இருந்து வந்து TRB லயும் TNPSC AE TNEB இதெல்லாம் mostly questions கேக்குறாங்க ஏனா Hilbert transform is an minus 90 degree phase shifter சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நீங்க என்ன இன்புட் சிக்னல் கொடுத்தீங்கனாலும் அவுட்புட் சிக்னல் will be phase shifted version of the input signal ஓகேவா அந்த phase shifting எப்படி நடக்குதுங்கறத பார்க்க போறோம் ஏனா இந்த Hilbert transform பேஸ் பண்ணி தான் SSB பார்த்தோம் இல்லையா single side band modulation பார்த்தோம் இல்லையா அதுல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜே பார்த்தோம் இல்லையா சோ அதுல வந்து bandwidth கம்மியா இருக்கும் and then வந்து நமக்கு quadrature நல்ல எஃபெக்ட் வராது அப்படினு சொல்லிட்டு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தோம் டீமாடுலேட் பண்ணும்போது அந்த quadrature நல்ல எஃபெக்ட்டே பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு phase shifted version of input signal வந்து outputல present ஆயிருக்கும் then only there is no quadrature null effect அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் சரிங்களா ஓகே now so இப்போ வந்து Hilbert transform பத்தி தான் பார்க்க போறோம் அதோட transfer function என்ன அப்படினா பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே so நம்ம வந்து ஒரு LTI system எடுத்துக்கிறோம் that LTI system is having an impulse response or the transfer function of this LTI system is defined as h of t equal to 1 divided by pi t okay so this h of t equal to 1 divided by pi t will be acting as system to produce Hilbert transform of the input signal அப்படினு சொல்றோம் ஓகேவா so now இப்போ வந்து x of t ங்கற இன்புட் கொடுக்க போறீங்க x cap of t ங்கற அவுட்புட் கிடைக்க போகுது இந்த அவுட்புட் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே so now இந்த h of t ங்கற I mean transfer function பத்தி சொல்லிருக்கோம் இல்லையா so h of t equal to 1 divided by ft இதுக்கு நீங்க h of omega that is Fourier transform எடுக்கறீங்க since this is in the continuous time domain so you can take continuous time Fourier transform so CTFT of h of t will be h of omega equal to minus j into signum of omega சரியா so இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லீங்களா minus j into signum of omega நாம எப்படி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னா signum of omega equal to அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம் சரிங்களா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு j divide by அப்படிங்கிற மாதிரில பார்த்திருந்தோம் ஓகேவா சோ இங்க பாத்தீங்க அப்படினா நம்ம இங்க 1 divide by pi into t இங்க இருக்கு சோ இங்க வந்து minus j into signum of omega கொடுக்கிறோம் okay so we are going to define the nature of this h of omega so since this is in the frequency domain that is the frequency response ன்னு கூட சொல்லலாம் it will be having magnitude and then phase spectrum okay so கண்டிப்பா நமக்கு தெரியும் magnitude spectrum வந்து ஒரு even function-ஆ இருக்கும் and then phase spectrum odd spectrum-ஆ தான் இருக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா so இங்க பாத்தீங்க அப்படினா so this represents the magnitude spectrum which is having the amplitude or அதனோட strength பாத்தீங்க அப்படினா it's a constant and இது வந்து அதனோட phase spectrum ஓகேவா so that is இந்த h of t equal to 1 divided by pi t சொல்லிருக்கோம் இல்லையா இதனுடைய Fourier transform எடுத்திருக்கோம் இந்த Fourier transformல இருந்து நம்ம magnitude spectrum angle that is phase spectrum கொடுத்திருக்கோம் சரிங்களா so we know that magnitude spectrum is a constant and phase spectrum it is having odd functions ஓகேங்களா புரியுதா so next பாத்தீங்க அப்படினா இதில இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா so the system acts as minus 90 degree phase shifter ன்னு சொல்றோம் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா minus 90 degree phase shifter so ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இது so next வந்து properties of Hilbert transform that is இப்ப பார்த்தோம் இல்லையா one more thing இப்போ x of t ன்னு சொல்லி கொடுக்கறோம்னா that is any arbitrary signal it will be given to the LTI system which is having the transfer function of h of t which is equal to 1 divided by pi t and the output will be represented as x cap of t ஓகேவா x cap இருந்தது அப்படினா இந்த cap இருக்கு பாத்தீங்களா it represents Hilbert transformed version or minus 90 degree phase shifted version of x of t ஓகேங்களா புரியுதா so this is most important thing ஏனா நம்ம ஆட்டோ correlation functionலாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் வந்து இப்படி இந்த மாதிரி கொடுப்பாங்க
சரிங்களா. this is cap. இங்க வந்து இது ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்றது. சரியா. ஸோ அதெல்லாம் வந்து ரேண்டம் வேரியபிள்ஸ்ல தான் வரும். ஸோ அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஓகே. ஸோ we are going to discuss about the properties of Hilbert transform. So a signal g of t. ஸோ இங்க x of t சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை இங்க g of t சொல்றோம். a signal g of t and its Hilbert transform g cap of t. Okay, have magnitude spectrum of same. Okay, same magnitude spectrum இருக்கும். That is magnitude of g cap of omega is equal to magnitude of g of omega. சரிங்களா. and if signal g of t is band limited, okay, then g cap of t is also band limited. சரிங்களா. and g of t க்கு வந்து நமக்கு g of t and g cap of t have same auto correlation function. ஓகேவா. இந்த auto correlation என்னங்கறத பத்தி பார்க்கலாம். ஏன்னா correlation என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மார்க் क्वेश्चन கேட்டிருந்தாங்க. சரிங்களா. சோ அது வந்து நம்ம random processல பார்க்கணும். correlation என்ன, ஏன்னா convolution பத்தி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. so that is x of t convoluted with h of t னா வந்து அதுக்கு என்ன நேச்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி correlation அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா. cross correlation என்ன அது மாதிரிலாம் பார்க்கலாம். சரியா. so now g of t and its phase shifted version will be having same autocorrelation function. Okay. So now g cap of t is Hilbert transform of g of t. Then Hilbert transform of g cap of t is minus g of t. Okay. So a little bit confusing இருக்குல்ல. இத பார்த்தனே புரியும் பாருங்க. So Hilbert transform of g of t, that is நம்ம original signal இது. இதுக்கு Hilbert transform எடுத்தோம்னா we will be getting g cap of t. Okay. Now in the g cap of t க்கு you are going to take the Hilbert transform. Now the same signal எல்லாம் கிடைக்க போறதுல minus g of t கிடைக்க போகுது. சரிங்களா. that is negative version. உங்களுக்கு வந்து ஒரு amplitudeல ஒரு reversal இருக்கும். சரியா. so minus g of t you will be getting. Okay. so next பாத்தீங்க அப்படின்னா signal g of t and its Hilbert transform g cap of t or orthogonal அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா. சோ g of t யும் g cap of t யும் ஆர்த்தோகனல் அப்படின்னா நமக்கு ஆர்த்தோகனாலிட்டிக்கு வந்து கண்டிஷன் தெரியும் இல்லையா. integral minus into plus infinity g of t that is multiplied with g cap of t into dt which is equal to 0. So this is the condition to find out the orthogonality. Okay. Then if g of t and g cap of t are orthogonal அப்படின்னா we can call g of t is an energy signal னு சொல்லலாம். சரிங்களா. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி சிக்னல் g of t and its Hilbert transform g cap of t have same energy. ஓகே. இப்போ நம்ம எனர்ஜி சிக்னல்னு மென்ஷன் பண்ணிட்டோம் இல்லையா. g of t எப்போ எனர்ஜி சிக்னல் சொல்றோம் g of t and அதனோட Hilbert transform g of t and g cap of t will be orthogonal அப்படிங்கும்போது நமக்கு it will be g of t energy signal சொன்னோம் இல்லையா. if g of t is energy signal then g cap of t will also be energy signal. சரிங்களா. which is having same energy. ஓகேவா. so energy which is equal to integral minus into plus infinity g of t the whole square into dt which is equal to same அதேதான் நமக்கு integral minus into plus infinity g cap of t the whole square into dt. okay, which is having the same energy value. ஓகேவா. so now you are going to find out Hilbert transform of the signal g of t which is equal to cos omega ct. இத பார்த்தோனே நீங்க சொல்லலாம் இதனுடைய 90 டிகிரி that is minus 90 டிகிரி இங்க கொடுத்தீங்க omega c minus 90 டிகிரி. சோ ஜெனரலா இந்த கேஸ்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா cos of omega ct plus theta அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். இந்த தீட்டாக்கு பதிலா தான் நீங்க minus 90 டிகிரி கொடுக்க போறீங்க. ஓகே. சோ இந்த டர்ம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா you need not find these terms. இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் போடவே தேவையில்லை. ஓகேவா. you can find out the answer அப்படியே டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா g of t it is given to given as cos omega ct and g of omega it is equal to pi into del of omega minus omega c plus del of omega plus omega c. okay, so this is a Fourier transform of g of t. Now g cap of t. okay, so இது வந்து transfer function. சரிங்களா. so g cap of t நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா. x of t and then நம்ம வந்து Hilbert transformக்குள்ள கொடுக்க போறோம். that is h of t. நமக்கு அவுட்புட் வந்து x cap of t கிடைக்க போகுது இல்லைங்களா. it is equal to x of t and then it is multiplied with h of t அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா. அதான் இங்க கொடுத்திருக்கோம். that is இங்க x cap of t க்கு பதிலா g cap of t அதனுடைய transformed version கொடுத்திருக்கோம் g cap of omega. okay, then it will be multiplied with h of omega and then g of omega, the original signal. okay, so h of omega will be minus j into signum of omega. we have seen that. okay, so இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த h of omega ன்னு சொல்லிருக்கோம் இல்லையா. this is most important thing. ஓகேவா. so ஜெனரலா பாத்தீங்க அப்படினா signum of omega ஏனா இப்போ வந்து h of t equal to 1 divided by pi t ன்னு கொடுத்திருந்தோம் இல்லையா. it is equal to or the transformed version will be minus j into signum of omega ன்னு கொடுத்திருந்தோமா. so signum of omega equal to minus 1 divided by pi j t ன்னு கூட கொடுப்பாங்க. சரிங்களா. அந்த j மேல கொண்டு போய் கூட கொடுக்கலாம். ஓகேவா. அந்த j மேல போகும்போது ஒரு மைனஸ் வரும். so j divided by pi t ன்னு கூட வரும். ஒரு சில புக்ஸ்ல இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சரியா. so now we are going to multiply these two, that is minus j into signum of omega into இந்த terms நம்ம multiply பண்ண போறோம். now இப்போ வந்து pi இங்க minus j இருக்கா, இத வந்து 1 divided by j ன்னு போட்டுக்கலாமா நம்ம. ஏனா டிவைட்ல போடும்போது ஒரு மைனஸ் வரும், மைனஸ் கேன்சல் ஆகி பிளஸ் வந்துரும். so pi divided by j del of omega minus omega c plus del of omega plus omega c into signum of omega. okay, so this is the answer we are getting. so இதுல பாத்தீங்க அப்படினா
இப்போ வந்து சிக்னம் ஆஃப் ஒமேகாவோட நேச்சர் நமக்கு தெரியும் இல்லையா, அது நீங்க வந்து +1 -1 வரும் இல்லையா, நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ பை பை ஜே இன்டூ டெல் ஆஃப் ஒமேகா மைனஸ் ஒமேகா சி மைனஸ் டெல் ஆஃப் ஒமேகா பிளஸ் ஒமேகா சி, இந்த சைன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க இன்வர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கு இல்லையா, இது வந்து எதனுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இங்க பை பை ஜே வந்திருக்கா, இதை பார்த்தோன்னே நீங்க சொல்லிடலாம் இல்லையா சைன் ஆஃப் ஒமேகா சிட்டின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் காசோட 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டட் வெர்ஷன் சைன் அப்படின்னு சொல்லி தெரியும். இதே சைன் கொடுத்து காஸ் கேட்டாங்கன்னா யூல் பி கெட்டிங் -90, ஐ மீன் மைனஸ் காஸ். சரிங்களா? அது வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? பார்த்ததுல இருந்து ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்க டவுட்ஸ் நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே? ஸோ ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸை கண்டிப்பா நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? பை பை, தேங்க்யூ.